ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு உங்க வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழு விவரமாக பார்த்து பயன்பெற போறோங்க. ஏன் குறிப்பாக ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நேரத்துல தான் நிறைய கிரகங்களுடைய பயிற்சியானது நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தால் உங்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்காத மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறதா என்று கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க எந்த காலகட்டத்திலும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. ஸோ விதிப்படி உங்க வாழ்க்கை புரட்டி எடுக்கக்கூடிய ஒரு நேரத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அதை அடைந்தே நீங்க தீர வேண்டும். ஸோ அப்படி என்னதான் உங்க வாழ்க்கையில புரட்டி எடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகிறது என்பதை பற்றி விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. விருச்சிக ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லும் போது பொதுவாகவே இவர்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை வைத்திருக்கக்கூடிய நபர் அப்படின்னு இவங்களை சொல்லலாங்க. விருச்சிக ராசி நேயர்கள் எப்போதுமே தன்னை பற்றி யோசிக்கிறாங்களோ இல்லையோ மற்றவர்களை பற்றி நன்றாக யோசித்து செயல்படுவாங்க. தன்னால் மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு கூட அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான குணாதிசயம் படைத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு தான் இந்த காலகட்டம் என்ன மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க, என்ன மாதிரி கந்தங்களை நீங்க சமாளித்து மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க என்பதை பற்றி தான் நாம பார்க்க போறோம். ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு கிரக பயிற்சியும் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படியாக ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில ராசி நேயர்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாற்றமா இருக்கலாம். இன்னும் சில ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையை புரட்டி போட்டு கவலையாக மாற்றக்கூடிய ஒரு மாற்றமாக கூட இருக்கலாங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கண்டம் ஒன்று நடக்க போகிறது அப்படின்னு குறிப்பிட்டு கூட சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த கண்டத்திலிருந்து நீங்க எப்படியெல்லாம் தப்பிருக்கலாம், எந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் நீங்க கவனமாக செயல்படலாம் என்பதை முழு விவரமாக தெரிந்து கொண்டு இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிச்சயமா நீங்க தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் கண்டிப்பா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தாலும் இந்த விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது உங்களை அறியாமலே ஜோதிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை கண்டிப்பா வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஜோதிடத்தை இன்றைய காலகட்டத்துல நம்பாத நபர்கள் மிக குறைந்த அளவு தான் இருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் சரி, இன்னைக்கு ஜோதிடத்தில் பார்த்த பிறகுதான் அந்த ஒரு விஷயத்தை அவங்க வாழ்க்கையே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த அளவிற்கு ஜோதிடம் இன்றைய காலகட்டத்துல ஒரு முன்னதாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாங்க. ஒரு முதல் படியாக நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு செயலாக கூட இந்த ஜோதிடத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல உங்களுடைய ராசியில என்ன மாதிரி கிரக பயிற்சிகள் நடக்க போகிறது, கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்பதை பார்க்கலாம். ராகு பார்த்தீங்கன்னா 4வது வீட்டிலும், கேது 10வது வீட்டிலும் இருக்க போறாங்க. சுக்கிரன் பாத்தீங்கன்னா 11வது வீட்டிலும், சனி 5வது வீட்டிலும், குரு 9வது வீட்டிலும் இந்த காலகட்டம் முழுவதும் பயிற்சியாக இருக்காங்க. 9வது வீட்டில் உச்சம் பெற்ற குரு மற்றும் 12ஆம் தேதி முதல் தனது அஸ்தமன நிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த போறாங்க. இந்த கால தொடக்கத்தில் சூரியன் உங்களுடைய 9வது வீட்டில் இருக்க போகிறார். 17ஆம் தேதி உங்களுடைய 10வது வீட்டிற்குள் நுழையக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வும் இதனால ஏற்பட போகுதுங்க. இந்த கால தொடக்கத்தில் புதன் 8வது வீட்டிலும் செவ்வாய் கிரகத்துடன் செயல்பட போகிறார். 5ஆம் தேதி 9ஆம் வீட்டை விட்டு வெளியேறி 22ஆம் தேதி 10வது வீட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. கிரக நிலைகள் காரணமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு பணி இடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த நேரத்துல முதல் காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பலவீனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 2வது காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூழ்நிலை காரணமாக
உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணிகர்களா இருக்கக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய தொழிலில் குறிப்பிடத்தக்க வெற்றியை நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கண்டம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா ஒரு அச்சத்தில் நீங்க இருந்திருப்பீங்க. அதாவது இதுவரை நாம அனுபவித்து வந்த கஷ்டங்கள் போக இன்னும் மென்மேலும் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்க போகிறதா என்று பயந்து இருந்திருப்பீங்க. ஸோ பெரிய அளவுல பிரச்சனை இருக்கிறதா இல்லையா என்பதை தொடர்ந்து நம்ம பார்த்து பெறலாங்க. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு குறிப்பாக பார்க்கும் பொழுது கடினமான சவால்களையும் கடின உழைப்பையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மாணவர்கள் இதுவரை பாத்தீங்கன்னா விளையாட்டுத்தனமாக பாடங்களை படித்துக் கொண்டு தன்னை பற்றியும் யோசிக்காமல் பிறரை பற்றியும் யோசிக்காமல் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் யோசிக்காமல் மாணவர்கள் இருந்திருப்பீங்க. சோ விளையாட்டா இருந்த மாணவர்களுக்கு இப்ப கடினமான சூழல் என்றால் என்ன என்பதை கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு புரிய வரும். சோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்ப உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய குறைபாடுகளை சமாளிக்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல முடிவாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நிதி ரீதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. உங்களுக்கு ஆரோக்கியம் ரீதியாக பார்க்கும் பொழுது சில தொந்தரவுகள் அடிக்கடி ஏற்பட்டு நீங்களாம். உங்களுடைய உடல் நலத்துல மட்டுமே கொஞ்சம் நீங்க சிறப்பாக ஸ்பெஷலாக ஒரு கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு சூழலான காலகட்டமாக இந்த நேரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. காதல் உறவுகளில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு காதல் உணர்வு இப்ப அதிகரிக்கும். ஆனா சில பிரச்சனைகளும் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க. சோ காதல் செய்யக்கூடிய விருச்சிக ராசி இருந்தா காதல் விஷயத்துல மட்டுமே நீங்க அனுசரித்து செயல்படுங்க. திருமணம் ஆனவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படலாம். நீங்க மத நடவடிக்கைகளில் மிகவும் ஆர்வமாக இருப்பீங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டம் சில விருச்சிக ராசினியர்கள் புனித யாத்திரை தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்க நிச்சயமா பெறக்கூடிய ஒரு யோகங்கள் இருந்திருக்கு. ரொம்ப நாளா பிளான் பண்ணி வைத்திருப்பீங்க, இப்ப போகலாம் அப்ப போகலாம், ஆனா அந்த ஒரு விஷயம் இப்பதான் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தெரிய வரும். இந்த நேரத்தில் நீங்க முதலீடு செய்யக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. வணிகத்திலிருந்து நிதி ஆதாயங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். உங்களுடைய நிதி செழிப்புக்கான கதவை இப்ப திறக்குங்க. சோ நிதி ரீதியா ரொம்ப நாளா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. நிதிக்கான ஒரு சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகிறது. இந்த நேரத்துல நீங்க குறிப்பாக செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்து வாருங்க. மன அழுத்தத்தை இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செய்யும் போது கண்டிப்பா குறைக்கலாம். இதனால உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாங்க. சோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்த நீங்க பின்பற்றி வரலாம். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை விரிவாக பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.